ஒரு சுத்தமான மனசு விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பாசம் காட்டுறேன். சின்ன வயசுலேயே தான் குடும்பத்தை இருந்து ஏகப்பட்ட கொடுமை அனுபவிச்சு இப்ப ரீசெண்டா கரண்டா திருப்பதியில பிச்சை எடுக்கிற ஹீரோ தேவா. சப்பா பேக்ஸ்டோரி ரொம்ப லென்த்தா இருக்கே. ஒண்ணுமே தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாதா சார்? சுவிட்சை போட்ட பல்ப் எரியறதே அபூர்வமா பாப்பாரு சார். திருப்பதியில பல்பே இல்லையா சார்? காமெடி பண்ணாதீங்க சார் சீரியஸ் நேரத்துல. ஸோ இந்த கிரிமினல் பணக்காரன் கிரிமினல் பணக்காரன் பணக்காரன் சொன்னானே கெட்டவன் தானே. ஆமா, அந்த கிரிமினல் பணக்காரன் பேர் என்ன? நீரஜ் சார். நீரஜ் வந்து ஒரு 1000 கோடியை அரசியல்வாதிக்கு கைமாத்துறதுக்கு பினாமியா ஒரு 4 பிச்சைக்காரன் தேர்ந்தெடுக்கிறான் சார். அதுல ஒருத்தர் தான் தேவா. ஆமா, எப்படி பிச்சைக்காரன் தேர்ந்தெடுப்பாங்க? ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா? பிச்சைக்காரனுக்கு எதுக்கு சார் குவாலிஃபிகேஷன்? தைரியம் தான் போதும். இது என்ன புதுசா இருக்கு? ஆமா சார், ட்ரை பண்ணி பாருங்களேன். கையேந்திரத்துக்கு ரொம்ப தைரியம் வேணும். அப்படியா? ஆனா எப்படி? ரொம்ப சுலபம் சார். சப்ப மேட்ரு. பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு வேலை வேணுமா, ஃப்ரீயா சாப்பாடு இருக்க இடம் தாரேன் வான்னு சொன்னா வந்துருவாங்க. மொத்தத்துல எல்லாம் பிச்சை எடுக்கிறது யாரும் கிட்ட வந்து வேலை வேணுமான்னு கேட்காதனால ஒரு சுத்தமான மனசு விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப பாசம் காட்டுறேன். சின்ன வயசுலேயே தான் குடும்பத்தை இருந்து ஏகப்பட்ட கொடுமை அனுபவிச்சு இப்ப ரீசெண்டா கரண்டா திருப்பதியில பிச்சை எடுக்கிற ஹீரோ தேவா. சப்பா பேக்ஸ்டோரி ரொம்ப லென்த்தா இருக்கே. ஒண்ணுமே தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாதா சார்? சுவிட்சை போட்ட பல்ப் எரியறதே அபூர்வமா பாப்பாரு சார். திருப்பதியில பல்பே இல்லையா சார்? காமெடி பண்ணாதீங்க சார் சீரியஸ் நேரத்துல. ஸோ இந்த கிரிமினல் பணக்காரன் பணக்காரன் சொன்னானே கெட்டவன் தானே. ஆமா, அந்த கிரிமினல் பணக்காரன் பேர் என்ன? நீரஜ் சார். நீரஜ் வந்து ஒரு 1000 கோடியை அரசியல்வாதிக்கு கைமாத்துறதுக்கு பினாமியா ஒரு 4 பிச்சைக்காரன் தேர்ந்தெடுக்கிறான் சார். அதுல ஒருத்தர் தான் தேவா. ஆமா, எப்படி பிச்சைக்காரன் தேர்ந்தெடுப்பாங்க? ஏதாவது குவாலிஃபிகேஷன் வேணுமா? பிச்சைக்காரனுக்கு எதுக்கு சார் குவாலிஃபிகேஷன்? தைரியம் தான் போதும். இது என்ன புதுசா இருக்கு? ஆமா சார், ட்ரை பண்ணி பாருங்களேன். கையேந்திரத்துக்கு ரொம்ப தைரியம் வேணும். அப்படியா? ஆனா எப்படி? ரொம்ப சுலபம் சார். சப்ப மேட்ரு. பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு வேலை வேணுமா, ஃப்ரீயா சாப்பாடு இருக்க இடம் தாரேன் வான்னு சொன்னா வந்துருவாங்க. மொத்தத்துல எல்லாம் பிச்சை எடுக்கிறது யாரும் கிட்ட வந்து வேலை வேணுமான்னு கேட்காதனால